இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். ஜேஎன்யூவைச் சேர்ந்த மற்றும் ஒரு ஆய்வு மாணவர், பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவர் திரு ஆனந்த் அவர்களும் இந்த கலந்துரையாடலில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இப்போது இதில் அபராஜிதாவும் லெனினும் சில விஷயங்களை இடைவேளைக்கு முன்பாக பேசிக் கொண்டிருந்தாங்க. பாஜக குறிப்பாக மைய அரசு இன்றைக்கு மிக பெரும்பான்மை பலத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்கொள்ள முடியாத அரசியல் கட்சிகள் மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள், மாணவ சங்கங்களை பயன்படுத்துகிறார்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் அடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதுதான் உண்மையா? மாணவர்கள் சங்கங்கள், நீங்கள்லாம் ஆய்வு மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், ஏன் சுயமாக செயல்பட முடியாதா அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. எல்லோருக்கும் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த அரசியல் பின்னணி உங்கள் மாணவர் சங்கங்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் தான் உங்களை இயக்குகிறார்களா? முதல்ல என்னுடைய அமைப்பு பேரை சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் இங்கே. பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. அமைப்புடைய பேர் வந்து த நியூ மெட்டீரியலிஸ்ட், புதிய பொருள் முதல்வாதிகள் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் சொல்கிற செய்திகளும் இருக்குது. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளுடைய மாணவர் இருக்க தான் செய்திங்க. ஆனால் மாணவர்கள் அரசியலே செய்யக்கூடாது, மாணவர்கள் வந்து படிக்கிற வேலையை தான் பார்க்கணும் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ 18 வயதுக்கு மேலே ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு சரியான அரசியல் புரிதல் இருக்கணும். இப்போ அரசியல் புரிதல் வேணும் அப்படின்ட்டு அரசியல் நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்திருக்கு. நான் என்ன உடை உடுத்தணும், என்ன உணவு சாப்பிடணும், எந்த இடத்துல படிக்கணும், என்னுடைய படிப்புக்கு எவ்வளவு செலவு, தனியார் கல்லூரியா, அரசு கல்லூரியா, அரசு பல்கலைக்கழகமாக, தனியார் பல்கலைக்கழகமாக, இந்த மாதிரி பல விஷயங்களுடைய அரசியல் பின்னி பிணைந்திருக்கும் போது அந்த அரசியல் எல்லா மாணவர் இயக்கங்களாலும், எல்லா பல்கலைக்கழகங்களிலும், பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் பேசப்பட வேண்டும். இதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கை. இந்த பல்கலைக்கழகம் சற்று அதிகமாகவே செய்கிறது. அந்த உரிமையும் எங்களுக்கு இங்கு அதிகமாகவே இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அந்த உரிமை தான் ஆளும் வர்க்கத்துக்கு, குறிப்பாக பாசிச பிஜேபி அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலின் பயத்தினால்தான் இந்த யூனிவர்சிட்டி மேலே, இந்த பல்கலைக்கழகத்து மேலே இந்த மாதிரி ஒரு தாக்குதல், ஒட்டுமொத்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி தொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே மாணவர்கள் இன்று தனியாக பிரிக்கல, அந்த பல்கலைக்கழகத்தின் மீது அப்படின்னு சொல்லின்ற பொழுதே இந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமும் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியோட மட்டுமே இயங்குற மாதிரியான ஒரு துணி தெரியுது உங்களுடைய வார்த்தைகளில். ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமும் ஒரு அல்லது மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி, வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாகவே அல்லது முழுக்க லெஃப்ட் ஐடியாலஜி கொண்டவங்களாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியலாம். எங்களுக்கு தெரிகிறது ஒன்றே ஒன்று தான். இந்த மாணவர் அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை சாதாரண மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரசியல் தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பாசிசத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்குது, இது வந்து வலதுசாரித்தனத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்குது, இது வந்து இடதுசாரி தன்மை கொண்டதாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது யார் மக்களுக்காக இருக்கிறாங்க, யார் மக்கள் விரோதிகள் என்பதை எங்களுடைய அரசியல் பெயர் சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களில் இறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாகப்படுது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இந்த முதல் கேள்வியும் கேட்டிருந்தேன். ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமே இவ்வாறு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இது மாணவருடைய கல்வியை பாதிக்காதா? பேராசிரியர்கள் இவர்களை வழிநடத்த வேண்டியவர்களும் இவர்களோடு போராட்ட களத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. லெனின் தவா நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புவதே கல்விக்காகத்தானே. அவங்க மிக ஒரு பெரிய கனவுகளோடு அனுப்புகின்ற போது பேராசிரியர்களும் இந்த போராட்டங்களில் பங்கெடுப்பது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குங்கிற ஒரு பார்வை பெற்றோர்கள் தரப்பில் வைக்கப்படுதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேராசிரியர்களும் ஒரு டைமில் இங்கே ஜெயினியோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க தான், அவங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க தான். இன்றைக்கி வந்து பேராசிரியர்களும் என்னென்னா வந்து அவங்க வந்து டெய்லி எங்களோட வந்து இது பண்ணுறேன், அவங்க வந்து வராங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. ரெண்டாவது பேராசிரியர்கள் என்னென்னா இந்த மாணவர்கள் இங்கெல்லாம் கிளாஸுக்கு ஒழுங்காக போகிற மாணவர்கள்லாம் படிக்கிற, இங்கே ஜெயினியில் வந்து படிக்காத மாணவர்கள் யாரும் இருக்க முடியாது. படிக்கிறதோட தான் எல்லோரும் வந்து ஆராய்ச்சி மாணவர்களாக இருக்காங்க. எல்லோரும் எம்ஏ பண்ணுறாங்க, எம்ஃபில் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. அவங்களோட பேராசிரியர்கள் அதெல்லாம் பண்ணி தான் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த ஜேஎன்யூ மேலே நடக்கிற தாக்குதல் என்பது வெறும் வந்து ஜேஎன்யூ மாணவர்கள் மேலே இல்லை, ஒரு இன்ஸ்டியூஷன், அந்த பேராசிரியர்கள் மேலே தான் அந்த தாக்குதல் நடக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியும் கேம்பஸோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, அதனால தான் மாணவர்கள் வராங்க. எனக்கு வந்து இந்த கல்வி பாதிக்கப்படுதுன்றது இப்போ மட்டும் இல்லை, எஃப்டிஐலையும் அதை தான் சொன்னாங்க, இப்போ ஹைதராபாத் யூனிவர்சிட்டிலையும் அதை தான் சொன்னாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, இது வந்து வரலாற்று பூர்வமாக இதான் சொல்கிறாங்க. மாணவர்கள் படிக்க தான் அனுப்புகிறாங்க. மாணவர்கள் படிக்க தான் அனுப்புகிறோன்னா இப்போ இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க மாணவர் தலைவர்களாக இருந்தாங்க. நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அருண்ஜேட்லியாக இருக்கட்டும், சீதாராம் யெச்சூரியாக இருக்கட்டும், பிரகாஷ் கரத்தாக இருக்கட்டும், லல்லு பிரசாதாக இருக்கட்டும், நிதிஷ்குமார், எல்லாரும் வந்து மாணவர் தலைவராக இருந்தால் படிக்க வந்திருக்காங்க. இது எப்போவுமே இருக்க குற்றச்சாட்டு தான். அதனால் இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது நம்ம டீச்சர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே கண்டி அவங்க கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு வாரம் நடக்கல, ஆனால் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். மாணவர்கள் இங்கே மாணவர்கள் எல்லாம் பார்த்தா நுழைவுத்தல் இருந்து தான் பாஸ் ஆகிட்டு வராங்க. அவங்க
ஸோ மாணவர்களுக்கும் வந்து அவங்களுக்கு தேவை எது வரை சரி எது சரின்னு தவறுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் வந்து தெரியும். அபராஜிதா, நடைபெற வேண்டிய விஷயங்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது வந்து ஒரு வெரி மச் ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ்ட் கேஸ், ஒரு பொலிட்டிக்கலி இன்சைட்டட் கேஸாகவே நாங்கள் எடுக்கிறோம். லெனின் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே படிக்க தான் எல்லாங்களும் வந்திருக்காங்க. பட் அதுக்கு அர்த்தம் வி டு நாட் டூ பாலிட்டிக்ஸ் அப்படி இல்லை. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோஸ் விதவுட் சேயிங் தட் வி ஆர் நாட் டெரரிஸ்ட். நாங்கள் வந்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். நாங்கள் டிபேட் டிஸ்கஷன் தான் பண்ணுறோம் இங்கே. இது வந்து ஒரு லீகல் ஃபைட், அது ஒரு லீகல் டீம் அதுக்கு அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. லீகலி என்னெல்லாம் பண்ணும், எந்த மாதிரி இந்த என்டையர் கிரிமினல் கான்ஸ்பிரசி சார்ஜஸ் இல்லை செடிஷன் சார்ஜஸ் எப்படி சேலஞ்ச் பண்ணும், அது லீகல் டீம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதோடு சேர்த்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் வேண்டும் இங்கே. அதுதான் இங்கே நடக்குது. இங்கே அது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் சாலிடாரிட்டிலே இருக்காங்க. நிறைய பப்ளிக் இன்டெலெக்சுவல், சிவில் சொசைட்டி மெம்பர், நாம் சாம்ஸ்கி மாதிரியான பிக் இன்டெலெக்சுவல், இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் ஃபிகர்ஸ், அவங்க வந்து சாலிடாரிட்டி லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஜேஎன்யூ இல்லை தோழர் கனையா மேலே இருக்கிற அட்டாக்காக நாங்கள் பார்க்கல. இது என்டையர் டெமோக்ராட்டிக் செட்டப், டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக், பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு மேலே இருக்கிற அட்டாக்காக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அதை நாங்கள் லீகலி பொலிட்டிக்கலி சேலஞ்ச் பண்ணுவோம். தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளும் சரி அல்லது ஊடகங்களில் பேசக்கூடிய இன்ன பிற மாணவர் இயக்கங்களும் அம்பேத்கரை முன்னிறுத்துவது என்பது இவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாகவே இருக்கிறது என்று பகிரங்கமாகவே மத்திய அரசினுடைய மிக முக்கிய அமைச்சர்கள், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கரை முன்னிறுத்தி அல்லது அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்தி இவர்கள் தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அம்பேத்கரின் பெயரை இவர்கள் பயன்படுத்துவது என்பது கொள்கை ரீதியாக அல்லது ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். நம்மிடையே மேலும் 2 மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த கருத்துக்களையும் நாம் பதிவு செய்யலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த மாணவர்களோடு தொடரலாம்.